வஞ்சர மீன் வறுவல், இது சிக்கன் 65, முட்டை, மட்டன் பிரியாணி, ரசம் சாதம். அருமையாக இருக்குது. அதாவது புரட்சி தலைவருக்கு அப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் புள்ளன்னு சொன்னால் அது அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான். அவர் அவர் ஆட்சியில் குறை என்று வராது, குறையே கிடையாது. அந்த மாதிரி அதாவதுமா எங்கள் கட்சி தானம்மா. சந்தோஷமாக இருந்தாலும் ஏற்றுப்போம், குறை இருந்தாலும் எங்களில் ஒருவர் சொல்லுங்க, எங்களில் ஒருவர் ஏழையின் தலைவர். அதனால் எங்கள் ஐநார் சாமி அவர் அந்த புரட்சி தலைவர் கழகத்தை காக்க வந்த குல தெய்வம் அண்ணன் எடப்பாடியார். எங்களை காக்கிறதுக்காகவே வந்த கடவுளால் அதிகாரப்பட்டு புத்தன், இயேசு, காந்தி இவங்களுக்கு அப்புறம் புரட்சி தலைவருக்கு அப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் இப்போ கட்சின்னு சொன்னால் அது எடப்பாடியார் தான். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எப்பயுமே பட்னியாக இருந்த சரித்திரமே கிடையாது. புரட்சி தலைவர் இருக்கிற இடத்துல ராமாவரத்தில் எப்பயுமே அடுப்பு எரிஞ்சினே இருக்கும். என் தாயை பார்க்க போனாலும் அன்னபூரணி அவங்களுக்கும் பசியை போட்டிக்கிட்டு தான் போய் உட்காரணும். அதுக்கப்புறம் என் அண்ணன் நம்மள தேடி பிள்ளைங்க வருது, பசியோடு போகக்கூடாது. வஞ்சர மீன் வறுவல், முட்டை தொக்கு, இது வஞ்சர மீன் வறுவல், இது சிக்கன் 65, இது முட்டை, இது மட்டன் முட்டை, இது மட்டன் பிரியாணி. அதுக்கப்புறம் நான் ரசம் சாதம் போல் மீன் குழம்பு கூட இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நான் ரசம் தான் பிரியாணிக்கு அப்புறம் கொஞ்சம் ரசம் சாதம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகும். அதுக்காக ரசம் சாதம். அவர் ஆட்சியில் அருமையாக அடுத்த 2026 அவர் தான் முதல்வர், ஏழைகளின் தலைவன். எங்களுக்காகவே புறப்பட்டு வந்த புதிய புத்தன் மக்களாட்சி. நாங்கள் அம்மாவோ அவங்கள பெத்த பிள்ளை கிடையாது, எங்களில் ஒருவர் தான் ஏழைகளின் தலைவர். கழகன்னு சொன்னால் எடப்பாடியார், அன்புன்னு சொன்னால் எடப்பாடியார். அவருக்கு அவர் ஆணைக்கு இறங்க நாங்கள் அனைவரும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம். தந்த சரித்திரநாயகன் எம்ஜிஆரின் பொதுக்குழுவில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆணைக்கு இணங்க கழகத்தின் பொதுச் செயலாளர் நாளைய முதல்வர் எடப்பாடியாரின் கூட்டிய 2024ஆம் ஆண்டு பொதுக்குழு செயற்குழுவில் தொண்டர்களுக்கு அளிக்கப்பட்ட உணவு மிக சிறப்பு வாய்ந்த உணவாகும். மதிய உணவில் மட்டன், சிக்கன், எக்கு, ஃபிஷ்ஷு என்று பல வகையாக தந்து என்றுமே கழக அதிமுக ஏழைகளின் உணவளிக்கும் கழகமாக இருக்கிறது. பொதுச் செயலாளர் எடப்பாடியார் புகழ் ஓங்குக. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, வஞ்சர மீன் வறுவல், அவிச்ச முட்டை கிரேவி, ரைத்தா, வெள்ளை ஒயிட் ரைஸு, மட்டன் குழம்பு, போட்டி குழம்பு, ரசம். புரட்சி தலைவி அம்மா காலத்தில் செஞ்சது இப்போ தான் செஞ்சுருக்காங்க. தொண்டரோட கோரிக்கையை நிறைவேற்றிருக்காங்க. எங்கள் ஆட்சி எங்கள் தலைவரோட ஆட்சி 2026 தொடரணும். அம்மாவோடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் நடைபெறணுன்ட்டு நாங்கள் அதை வந்திருக்கோம். இதோட சுறுசுறுப்பு தான் நாங்கள் 2026 வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெற்றி ஆகும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.